வெள்ளந்தியான மனசு சார். இப்ப சினிமா நடிகர்கள் பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு பேக்கிரவுண்ட பார்க்கணும். அதாவது சி. ராஜேந்தர் சார் வந்து அவர் உங்களுக்கு சொல்லியெல்லாம் தெரிய வேண்டாம் டி. ராஜேந்தர் சார பத்தி. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் டி. ராஜேந்தர் சார். அவங்க அம்மா உஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை. ஒரு பெரிய ஒரு பேக்கிரவுண்டு ஒரு பின்புலத்திலேருந்து வந்தவரு. பானு சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அது மாரி கோல்டன் ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவருக்கு பொருந்தும். அப்படி இருந்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டிட்யூடான பிஹேவியர் வந்து சிம்புட்ட கிடையாது. எப்பவுமே கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலகணம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அது இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு புது நடிகர், இப்போ வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு பேர் வேணாம், குறிப்பிட வேணாம்னு நெனைக்கிறேன். ஒரு நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டுக்கு வந்தே 4 வருஷம் தான் ஆச்சு. ஒரு பிக் பாஸ்ல வந்து போயிருந்தாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் சினிமாக்கு வந்து இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். நெறையா அதாவது சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்கல்ல, திடீர்னு வர ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு எங்கே விழுவாங்கன்னே தெரியாது. அந்த மாரி நடிகரே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆட்டிட்யூட் பண்றாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 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 2ண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃப்ளாட்ல வந்து ஒரு ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்க்கு வந்து போணும். லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகல. 2ண்ட் ஃப்ளோரு. லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகல. அந்த நடிகர் லிஃப்ட் வரைக்கும் வராரு. வந்தோனே "லிஃப்ட் ஒர்க் ஆகல சார். அப்ப படியில போயிரலாமான்னு கேட்குறாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆனோனு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேரவன்ல போய் உட்காந்துட்டாரு. அந்த மாரி நடந்துக்கிறாங்க. ஆனா சிம்புவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறையா சிம்பு மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்க டீட்டெயிலா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுல சில காரணங்கள் இருக்கும். சிம்புவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து டவுன் டூ த எர்த்து. நீங்க நேரா இப்போ ஒண்ணும் இல்ல. நேரா வீட்டுக்கு போனீங்கன்னா கூட அவர பார்க்கலாம். சிம்பு இருக்காரான்னா, இருக்காருன்னு சொன்னா, யாருன்னு சொல்லி விட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருந்துச்சுன்னா, வர சொல்லுங்கன்னு வர சொல்லி உடனே பார்ப்பாரு. காஃபி, டீ குடுத்து பேசுவாரு. நல்ல எதார்த்தமா இருப்பார் சிம்பு.